ஃபேட் லாஸ் பண்ணுற பேரில் ஃபுல்லாகவே டயட் ஃபுட்டாகவே சாப்பிட்டுட்டு இருக்கோமே. இன்னைக்கு சண்டே நைட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரைடு மஞ்சூரியன் தான் பண்ணியிருந்தேன். கேரட்டு, கோஸு, குடமிளகாய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயத்தாளி இதெல்லாம் வெஜிடபிள் சாப்பரில் போட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வெஜிடபிள்ஸ் கூட கால் கப்பு அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்து தேவை இருந்தால் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் உப்பும் ஆட் பண்ணுறதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்னதாக பால்ஸ் மாதிரி பிடிச்சி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆவியில கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டேன். ஏர் ஃப்ரையர்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்கும் டேஸ்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்துல வேக வச்சது 15 மினிட்ஸ், ஏர் ஃப்ரையர்ல 1/2 hour கிட்ட வேக போட்டுட்டேன். அடுத்து கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு 5-6 பூண்டு பல்ல சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஒரு வெங்காயம், குடமிளகா, வெங்காயத்தாள் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் கெச்சப், 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, பெப்பரும் சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக வெஜிடபிள் பால்ஸையும் ஆட் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியனையும் தூவி விட்டுக்கிட்டேன். என்னமோ நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இது டேஸ்ட் இல்லாத மாதிரி தான் தோணுது.